ஒரு 2000 எஸ்ஐபி போடுறேன் அல்லது 1 லட்ச ரூபா போடுறேன். போகிறோம் அப்படின்னதுன்னா எதுக்குப்பா ரிஸ்க் எடுக்கிறது? நம்ம ஒரு விஷயத்துக்கு புதுசு அப்படிங்கும்போது 10 பேர் அழுதுட்டு வருவாங்க. லாஸ்ட் 10 வருஷத்தில் பெஸ்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட், லாஸ்ட் 10 இயர்ஸில் ஸ்மால் கேப்பில் வந்து ஒஸ்ட் ஃபண்டு. அதோடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி வரையும் பார்த்தீங்கன்னா அது ஸ்மால் கேப், 1000 to 5000 மிட் கேப், 5000க்கு மேலே லார்ஜ் கேப்னு வச்சுருந்தாங்க. இன்னைக்கு 251வது ஸ்டாக் விச் இஸ் அ ஸ்மால் கேப், அதோடைய மார்க்கெட் கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கோடிக்கு மேலே. என்ன ஃபண்டு பார்க்கணும்னா சார் அக்ரெசிவ் ஃபண்டாக கொடுங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் ப்ரிஃபர் பிகாஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ சீயிங் இந்த ஸ்மால் கேப்பில் தான் இருக்குது. என்ன ரிஸ்க்கோ அந்த ரிஸ்க்கு வந்து அது ஒன்றுமே கிடையாது. நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுனால தான் நான் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்பை அதிகமாக சஜஸ்ட் பண்ணுறேன். 99.99% நம்ம சேஃபாக வந்துடும். கரெக்டாக இல்லையா? ஆமாம் சார். லார்ஜ் கேப் பக்கமே போக வேண்டாம். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். எந்த ஒரு இன்டர்வியூலையுமே இந்த லார்ஜ் கேப் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசினதே கிடையாது, பேசவும் மாட்டுறீங்க. பட் அதுதான் எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சைடுன்றாங்க. நீங்கள் எப்பயுமே பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்பை தான் அதிகமாக வந்து ஃப்ளக்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, இதில் போடுங்க இதில் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அது ரொம்ப ரிஸ்கியான பார்ட் இல்லை. நீங்கள் எப்படி அதை வந்து ஈஸியாக சொல்லிடுறீங்க சார்? நிறைய பேருக்கு அதான் உங்கள் வீடியோ பார்த்தாலே ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் போடுன்றாரு, தெரிலன்னு தான் நான் வரேன், அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க சொல்கிறாரு என்ன அப்படின்றாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா என்கிட்ட வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, அவங்கள்ட்ட நான் முதல் கொஸ்டின் கேட்குறதே எவ்வளவு நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பணம் வேணும்? ஓகே, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் 5 years 10 years இப்போ தேவையில்லை சார், என்னால் 10 வருஷம் போட முடியும், 15 வருஷம் போட முடியும், நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு 2000 எஸ்ஐபி போடுறேன் அல்லது 1 லட்ச ரூபா போடுறேன். அப்போ வந்து என்னென்னா தே ஆர் கிவிங் அ டைம், இவ்வளோ டைம் ஃப்ரேம் கொடுத்துட்றாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியலை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா we will be always cautious. ஓகே, ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னதுன்னா எதுக்குப்பா ரிஸ்க் எடுக்கிறது? நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸ். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு காரை டிரைவிங் கற்றுட்டீங்க, ஓட்ட போகிறீங்க அப்படின்னதுன்னா ரேஷ் டிரைவிங்காக பண்ணுவீங்க, பயந்து போயிட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் போவீங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்துக்கு புதுசு அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், நான் இருக்கேன், புரியுதுங்களா? நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கீங்க, டைம் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க. அப்படிங்கும்போது you are investing in a large cap. புரியுது. 10 வருஷம் டைம் கொடுக்கும்போது இது வந்து நம்பர் 1. ஓகே, இதை தவிர நான் வந்து ஐ எம் வெரி ஆக்டிவ் ஆன் ட்விட்டர். அதில் வந்து ரெகுலராக நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது லாஸ்ட் 10 வருஷத்தில் பெஸ்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட் அதோடைய ரிட்டர்னும் லாஸ்ட் 10 இயர்ஸில் ஸ்மால் கேப்பில் வந்து ஒஸ்ட் ஃபண்டு ஒரு 25 ஃபண்ட் இருந்ததுன்னா ஒன்று பெஸ்ட்டு ஒன்று இருக்கும். இந்த டாப் மோஸ்ட், இந்த பாட்டம் மோஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லார்ஜ் கேப்புக்கு ஈக்குவல் ஆர் பெட்டர். அப்படின்னா கேட்டகரி செலெக்ஷனே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் டைம் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது you settle with லார்ஜ் கேப். இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடிய சில டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டு தர வராங்க, அவங்களுக்கோ இதெல்லாம் பற்றி தெரியலை அப்படிங்கிறாங்க. எதுக்கு நீங்கள் பேசாமல் லார்ஜ் கேப் கொடுத்துட்டிங்கன்னா they will be happy. இது வந்து பார்த்தோன்னா ஐ எம் நாட் ஓனிங் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க ஒரு இன்வெஸ்டர் ஒருத்தங்க கேட்குறாங்க, அதை நான் கொடுத்துட்றேன். நான் வந்து அந்த கேட்டகரியில் கிடையாது. ஒருத்தர் நம்மளை நம்பி வராங்க, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா அந்த டயத்துக்கான ரிவார்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். ஏன் வந்து அவங்க வந்து லார்ஜ் கேப்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றிய நாலேஜ் இல்லை. அப்போ நம்ம அதை வந்து எடுத்து சொல்லும்போது தே வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் எங்கள் டீம்லேயே சொல்லுவாங்க, சார் என்ன ஃபண்டு பார்க்கணுன்னா சார் அக்ரெசிவ் ஃபண்டாக கொடுங்க. ஓகே, அக்ரெசிவ் ஃபண்டாக. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் ப்ரிஃபர் பிகாஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ சீயிங் த ரிசல்ட். இது வந்து ஒன்று. அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ லார்ஜ் கேப்புங்கிறது வந்து அதாவது என்னென்னா கேட்டகரைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் 100 கம்பெனி இஸ் கால்டு லார்ஜ் கேப். ஓகே, இப்போ அந்த 100 கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த 100 கம்பெனியில் வந்து ஒரு 15 அல்லது மேக்ஸிமம் 20 இண்டஸ்ட்ரி மேலே கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரியிலேயே 5-6 ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும், பேங்க்கில், ஐடியில், இது மாதிரிலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 அல்லது 20 இண்டஸ்ட்ரியில் வந்து 100 ஸ்டாக் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து 101லேருந்து 250 வந்து மிட் கேப், 251லேருந்து என்டையர் யூனிவர்சிட்டி ஸ்மால் கேப். இன்றைக்கி வந்து செக்டர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 செக்டர்ஸ் இருக்குது. அப்போ லார்ஜ் கேப்பில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் ஒன்லி வெரி லிமிட்டட். நிறைய இது வந்து அந்த ஸ்மால் கேப்பில் தான் இருக்குது. இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்னு ஃபஸ்ட்டு கேட்டகரைஸ் பண்ணும்போது 1000 கோடி வரையும் பார்த்தீங்கன்னா அது ஸ்மால் கேப், 1000 to 5000 மிட் கேப், 5000க்கு மேலே லார்ஜ் கேப்னு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி 251வது ஸ்டாக் விச் இஸ் அ ஸ்மால் கேப்,
ஸ்மால் கேப்புடைய ஃபஸ்ட்டு ஸ்டாக். அதுடைய மார்க்கெட் கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கோடிக்கு மேலே. ஸோ ஒரு காலத்தில் அந்த அதுவாக இருந்திருக்கலாமே ஒழிய இன்றைக்கி வந்து 1000ங்கிறது வந்து இன்றைக்கி 25. எப்படி ஒருத்தருக்கு முன்னாடிலாம் ஒரு 30-40 வருஷத்தில் அவங்க வந்து 4 டிஜிட் சேலரி 5 டிஜிட் சேலரிம்பாங்க, 1000 ரூபா 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படிம்பாங்க. இன்றைக்கி 7 டிஜிட் சேலரி நிறைய பேர் வாங்குறாங்க. கரெக்டாக? அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்துட்டுருக்கு. அதே நம்பரை வந்து ஆங்கர் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து ஐ எம் டேக்கிங் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் வாங்க, என்ன ரிஸ்க்கோ அந்த ரிஸ்க்கு வந்து அது ஒன்றுமே கிடையாது. நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுனால தான் நான் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்பை அதிகமாக சஜஸ்ட் பண்ணுறது. சார் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப் ரெண்டுமே ரேலி பாய் நல்லா போயிட்டுருக்கு இந்த வருஷம் அப்படின்னாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்னாடி இந்த செபி வந்து இது ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லாம் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டில் எது சார் பெஸ்ட்டு? ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இது பெஸ்ட்டாக இருக்கும்? இல்லை, இப்போ ஸ்மால் அண்ட் மிட் கேப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கம்பெனி வருதுன்னு வச்சிங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துருந்தது. அதாவது என்னென்னா 1998 ஓகே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 15,000 கோடி. அன்றைக்கே வந்து எம்டிஎன்எல் அதுவும் 15,000 கோடி. ஓகே. இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய மார்க்கெட் கேப் வந்து 21 லட்சம் கோடி. ஓகே. 15,000 எங்கே இருக்குது, 21 லட்சம் எங்கே இருக்குது. அப்போ என்னென்னா ஸ்மால் கேப்புங்கிறது பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதோடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதோடு இல்லாமல் என்னென்னா இன்றைக்கி நிறைய கம்பெனி வந்து பிகாஸ் ஆஃப் த டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜினால் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக க்ரோ ஆகிடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜொமேட்டோ, கல்யாண் ஜுவல்லர்ஸ்னு ஒரு ஸ்டாக் வந்தது. அது வரும்போது சம் 100 ருபீஸோ 120 ஏதோ ஒரு ரேஞ்சுக்கு வந்தது. இட் கேம் டு 80 ருபீஸ் வரையும் கீழே வந்தது. இன்றைக்கி 500 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ பாருங்கள், பிகாஸ் நிறைய இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது அந்த க்ரோத் பாருங்கள் ஒரு 5x வந்துருக்கு. திஸ் இஸ் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்காக இது சொல்கிறேன்னா பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, லார்ஜ் கேப்னு வச்சுங்களேன் இந்த வாலட்டிலிட்டி இவ்வளோ தான் இருக்கும். மிட் கேப்னா இவ்வளோ இருக்கும், ஸ்மால் கேப்னா இவ்வளோ இருக்கும். ஸோ இந்த வாலட்டிலிட்டியை வந்து நீங்கள் ஃப்ரெண்டுன்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. நான் அதுக்கு முன்னாடியே ஒரு இதை சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ரோலர் கோஸ்டரில் நம்ம போகிறோம். ரோலர் கோஸ்டரில் போனால் அடுத்த 7 நிமிஷமோ 10 நிமிஷமோ 99.99% நம்ம சேஃபாக வந்துடும். கரெக்டாக இல்லையா? ஆமாம் சார். ஓகே. ஆமாம். ஆனால் ரோலர் கோஸ்டரில் ஒரு 100 பேர் போனாங்கன்னா அந்த 10 நிமிஷத்தில் ஒரு 10 பேர் அழுதுட்டு வருவான், இனிமேல் ரோலர் கோஸ்டர் பக்கமே வரமாட்டேன். அங்கேயும் ஆரம்பிச்சதுலேருந்து வீல்னு கத்திட்டு இருப்பான். இன்னொரு கொஞ்சம் பேர் வந்து பார்த்தோன்னா இன்னொரு ரவுண்டு போகலாமா அப்படிமா. இன்னொருத்த வந்து அதாவது வடிவேலு மாதிரி பயமோ இல்லையோ அதை வெளில காமிச்சிக்காத மாதிரி அப்படி இருக்கிறவங்களும் ஆளுங்க இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்களோ 10 வருஷம் டைம் கொடுக்குறீங்க. அந்த வாலட்டிலிட்டியும் போது இதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்கன்னு கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்னத்துக்காக ஒரி பண்ணணும்? ஸோ ஸ்மால் கேப் வந்து ஆல்வேஸ் ஹேவ் த பொட்டென்ஷியல் டு ஜென்ரேட் மோர் தென் த மிட் கேப் அண்ட் மிட் கேப் ஹேஸ் மோர் பொட்டென்ஷியல் டு ஜென்ரேட் லார்ஜ் கேப். அதனால் உங்களுக்கு நல்ல க்ரோத் வேணும் வென் யூ ஆர் யங்ஸ்டர் அப்படின்னதுன்னா, இப்போ 100 ரூபா போடுறீங்க அப்படின்னதுன்னா ஒரு 60% நீங்கள் வந்து ஸ்மால் கேப்பில், 40% மிட் கேப்பில் போடுங்க. அல்லது கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா ஒரு 40, 30, ஒரு 20 மல்டி கேப்பில் விடுங்க. அந்த லார்ஜ் கேப் பக்கமே போக வேண்டாம். உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹரிசன் இருந்ததுன்னா. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.